அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்களை அடையக்கூடிய யோகமானது யாருக்கு இருக்கும்? எப்படிப்பட்ட ஜாதக நேயர்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என பற்றி ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை கொண்டு கணிக்கப்படக்கூடிய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீட்டை கொண்டு இளைய உடன் பிறந்த சகோதர சகோதரியை பற்றியும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை கொண்டு மூத்த உடன்பிறப்பு அதாவது அண்ணன் அக்கா பற்றியும் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீட்டில் ஆண் கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குருவின் ஆதிக்கமானது 3ஆம் வீட்டுக்கு இருந்தால் இளைய உடன்பிறப்பு மூலமாக அனுகூலமான பலன்கள் இருக்கும். அதுபோல லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் லாபஸ்தானத்தில் அமையப்பெற்றால் மூத்த ஆண் சகோதரர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைய முடியும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைவது மிக மிக சிறப்பு. செவ்வாய் தனது நட்பு கிரக சேர்க்கப்பட்டிருந்தாலும் அனுகூலமான பலன்களை உடன்பிறந்த சகோதரர்கள் மூலமாக அடைய முடியும். அடுத்து பார்க்கின்ற பொழுது செவ்வாயின் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷ விருச்சிக ராசிகளில் சுபகிரகங்கள் அமையப்பட்டிருந்து செவ்வாய் வக்ரம் பெறாமல் இருந்தால் சகோதரர்கள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகமானது உண்டாகும். ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாயானது 7ஆம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் 10ஆம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, சகோதரர்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு ஏற்படும். செவ்வாயுடைய ஆதிக்கமானது 7ஆம் வீட்டோடு இருந்தால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். அடுத்து ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் அல்லது சுக்கிரனுடைய ஆதிக்கமானது சிறப்பாக இருந்தால் இளைய உடன்பிறப்பு பெண்ணாக இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த பெண்கள் மூலமாக சாதகமான பலன்கள், எதிர்காலத்தில் பெண் வழி உறவினர்கள் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். அதுபோல ஒருவரின் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் அல்லது சந்திரனுடைய ஆதிக்கமானது சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு மூத்த உடன்பிறப்பு மூலமாக, அதாவது மூத்த சகோதரி மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சந்திரன் அல்லது சுக்கிரனுடைய ஆதிக்கமானது சிறப்பாக இருந்தால் உடன்பிறந்த சகோதரியுடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகமானது உண்டாகும். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரிஷப ராசி, துலா ராசி ஆகிய ஸ்தானங்களில் உங்களுக்கு பாவகிரகங்கள் அமையாமல் சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பாவகிரக சேர்க்கை பெறாமல் இருந்தால் அவர்களுக்கு சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைய முடியும்.